ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி அலங்காரம்லாம் தடபடலா இருக்கு. எல்லாம் யாருடைய ஏற்பாடு? எல்லாம் ஏன் ஏற்பாடு தான்டா. டேய், இதெல்லாம் என்னால பண்ணிட முடியும்டா. ஆனா ஒரு பேரனை பெத்து கொடுக்கறது உங்களாலதான் முடியும். இன்னைக்கு உனக்கு வெட்டிங் டே. ஆல் தி பெஸ்ட் மை சன். காடு பச்சைப்படி காட்டிட்டு போயிட்டாரு. சீக்கிரம் சீக்கிரம். என்ன சீக்கிரம் சீக்கிரம்? அத காணாமூனா. காணாமூனா? இன்னைக்கு கோட்டா 9. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு புரியலையே. இன்னைக்கு எட்டுத்தனா இருக்கு. எப்படியா? காலையில எழுந்த உடனே ஒண்ணு, காஃபி சாப்பிடும் போது ஒண்ணு, குளிக்கும் போது ஒண்ணு, அப்புறம் இத பாருங்க. இப்படியே தொலைப்படுத்தீங்கன்னா அப்புறம் நானும் ஒண்ணு சொல்லுவேன். என்ன சொல்ல? சொல்லிடுவேன். சும்மா சொல்லு. அப்புறம் நீங்க கோச்சு கூடாது. என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்தல. சொன்னா நீங்க தான் பயந்து போயிடுவீங்க. சொல்ல. பேங்காக். ஏ வேண்டாம். அண்ணா. ஏ வேண்டாம். நாமள உடனே நினைவு இருக்குல்ல? போன வருஷம் வெட்டிங் டே அப்பதானே உங்க பேங்காக் கூட்டு வெளிப்பட்டுச்சு. நல்லா திருன்னு முடிச்சிங்களே. ஆபீஸ் விஷயமா பேங்காக் பண்ணீங்க. சரி, பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க? இத பார், ஸ்பெஷல் கவுன். இத வாங்குறப்பவே கற்பனை பண்ணி பார்த்தேன். இதுல நீ எப்படி இருப்பேன்னு. இந்தா போட்டுக்க. எப்படி? இத பாரு, 4 சுவத்துக்குள்ள நீ நானும் தான் ராஜாராணி. நம்ம பண்ற விஷயம் யாருக்கு தெரிய போகுது? போட்டுக்க. நான் போட்டுக்க. பாரு, பேங்காக்ல நைட்ல எல்லா பெண்களும் இதான் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கறல்ல? போட்டுக்க மாட்டேங்கறல்ல? போட்டுக்க மாட்டேன். போட்டுக்க. நான் போட்டுக்க மாட்டேன். நான் போட்டுக்க மாட்டேன். போட்டுக்க. மாட்டேன். போட்டு விடுற வா உனக்கு. எப்படி இதப்ப எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கே மாட்டி விட்டுட்டேன் பாத்தீங்களா? ஒரு விலங்கு இருக்குதா? அசிங்கமா இருக்கு. இல்லங்க, இங்க முன்னழகு ரொம்ப பிரமாதம். திரும்புங்க. ஓஹோ, பின்னழகு எக்ஸலண்டா இருக்குதுங்க. இத போய் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? உருப்படி ஒரு டூத் பிரஷ் அதை வாங்கிட்டு வந்தீங்களா பாக்குறேன். சொல்லு. குப்பை கோலம். ஒத்த டூத் பிரஷ், ஒத்த சீப். இவ்வளவு நீள தலைமுடியா? கும்பள முடி மாதிரி இருக்கு. பொன்னிறம். என்னங்க இந்த தலைமுடி உங்க சீப்புல எப்படி வந்தது? அது வந்து பேங்காக் ஏர்போர்ட்ல ஒரு பொண்ணு தலைவாரிக்கணும்னு சீப்பு கேட்டா. தவறு செஞ்சா என்னால பொறுத்துக்க முடியுங்க. ஆனா அதை மறைச்சாதான் என்னால பொறுத்துக்க முடியாது. சத்தியமா சொல்றேன், பேங்காக் ஏர்போர்ட்ல. இப்ப சொல்லுங்க, உண்மையில என்ன நடந்தது? பேங்காக் ஏர்போர்ட்ல பேங்காக். ஏன் தலையில இந்த கை எடுத்துட்டீங்க? அது வந்து பேங்காக் ஏர்போர்ட் ரெஸ்டாரண்ட்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன். கண்ணமும் மூக்கும் கழுக்கு முழுக்குன்னு கடிச்சு திங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு என்ன பார்த்து ஆரிஃபம் இந்தியான்னு கேட்டா. எஸ்ன்னு சொன்னேன். கேக்கியோ சீர்னு சொன்னா. என்னடா இது தர்ம சங்கடமா போச்சேன்னு மனசு நினைக்கிறதுக்குள்ள இந்த கால் விடு விடுன்னு போய் அவ பக்கத்துல உட்காந்துருச்சு. ஒரு பொண்ணு, அதுவும் அயல்நாட்டை சேர்ந்தவ, கூட உட்காந்து சாப்பிட சொல்லும் போது வேண்டான்னு சொன்னா தமிழ பண்பாடு என்னாகுமோன்னு நினைச்சு அவ கூட உட்காந்து சாப்பிடு. சீப்புல முடி எப்படி வந்தது? எழுந்து வரும்போது மரியாதைக்கு இந்தியாவுக்கு வந்தா அவசியம் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். வாய் தவறி போய் ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். அவளும் ரூமை விட்டு வெளியே போகும்போது கலைஞ்சிருந்த தலைமுடிய இந்த சீப்புல மாறி. நீங்க எனக்கு தாலி கட்டிட்டீங்க. இதையெல்லாம் உங்க மூஞ்சில அடிச்சா நீங்க நினைச்சுக்கணும். இத பாருங்க, இப்ப நான் சொல்றதான் கடைசி. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாரும் உங்களை தொடவோ பேசவோ கூடாது. நீங்க வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீங்க இதுக்கெல்லாம் ஒப்புத்துக்கிட்டீங்கன்னு சரி. இல்லன்னா நம்ம 2 பேரும் இப்பவே போய் நான் பேச. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். நீங்க கேட்டு போயிடுங்க. மனைவியை கட்டலுக்கு கூப்பிடுறவன் தான் கணவன். கட்டலுக்கு வரவன் எல்லாம் மனைவி
ஆக்கிக்கிறவன் கனவு இல்ல, கஸ்டமர். லாவண்யா ப்ளீஸ், சொல்றது கேளு. வெளிநாடு, அதுவும் குளிர் பிரதேசம், ஆண்களுக்கே உள்ள சபல புத்தி. நிலத்தை மாறிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. ஒரு முறை சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். என்ன நம்பு. என்ன யோசனை? இன்னும் அந்த சைனாக்காரி நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கோ? நான் நினைக்கிறேன், உனக்கு ஒரு தடவை பண்ண துரோகத்துக்காக தான் ஆண்டவனுக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டானோ. கவலைப்படாதீங்க, யார் கண்டாங்க? உங்க வாரிசு ஒருவேளை பேங்காக்ல உருவாக்கிட்டு இருக்கோம். சப்பமு கூட குத்துவேன். பழசெல்லாம் கிளம்பி. இன்னைக்கு வெட்டிங் டே ஸ்பெஷல் என்ன சொல்லட்டுமா? அது ஒரு குட் நியூஸ். நான் குளிச்சு இன்னையோட 36 நாளாச்சு. அப்பா 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 கூப்பிடக்கூடாது, டாக்டர் தான் கூப்பிடணும். முதல்ல டாக்டர் கிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மாமா கிட்ட சொல்லுவோம். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ முடியல. ஹலோ, ஜஸ்ட் a minute. ஹலோ, நான் தான் பேசுறேங்க. எனக்கு எனக்கு ஐயோ. அப்படியா? இதை வந்துட்டேன். ஐயோ லவன், ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதுங்க. எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது. என்னால முடியல முடியலங்க. வேண்டாம். ஐயோ மிஸ்டர் ராம், 1 minute. லாவண்யாவை நான் நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன். அவ எத்தனை நாளா குளிக்கல? 40 நாளா டாக்டர். அவ குளிக்காம இருக்கிறதுக்கு காரணம் கர்ப்பம் இல்ல. அவ ஓவரில சிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது இப்பதான் உடைஞ்சிருக்கு. நல்ல வேளை சரியான சமயத்துல கூட்டு வந்திருக்கீங்க. அத நான் ஆபரேட் பண்ணி எடுக்க போறேன். டாக்டர் வெயிட் வெயிட், நான் இன்னும் ப்ராப்ளத்துக்கே வரல. பெண்களுக்கு 2 ஓவரி உண்டு. அதுல 2வது ஓவரிலையும் ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது எந்த ஸ்டேஜ்லயும் உடையலாம். அதனால அந்த 2வது ஓவரையும் இப்பவே ஆபரேட் பண்ணி எடுக்கிறது தான் பெட்டர். ஏன் டாக்டர், 2 ஓவரையும் எடுக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்லையே? அதை எடுக்கலைனாதான் அவ உயிருக்கே ஆபத்து. ஐம் சாரி. லாவண்யாவுக்கு 2 ஓவரி எடுக்கிறதுனால இந்த ஜென்மத்துல புத்திர பாக்கியமே கிடையாது. மிஸ்டர் ராமு, உங்க முடிவை சீக்கிரமா எடுக்கிறது நல்லது. ஏன்னா லாவண்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. எஸ் டாக்டர். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. சோ இந்த கையெழுத்துக்கு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இல்லை. வேற வழியே தெரியல. அவன் எனக்கு நீ வேணும். நம்ம குழந்தை இல்லைன்னு என்ன,
நானே உனக்கு குழந்தை தானே. பாருங்க, மாமா கிட்ட தயவு செஞ்சு எதையுமே சொல்லாதீங்க. அவரால் தாங்கிக்கவே முடியாது. என்ன பத்தி கேட்டா உங்க ஃப்ரெண்டோட மனைவிக்கு டெலிவரி ஆகி அவளுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லிடுங்க. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க. அழாதீங்க, அழாதீங்க. என்ன காரியம்டா செஞ்ச? இந்த குருவி கூட்டால இந்த இடமெல்லாம் தேர்ட்டி ஆயிடுச்சு. ஒரே வக்கிப்புல். இதெல்லாம் வாரி எடுத்து வெளியே போட போறேன். போன ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவத்தை செஞ்சியோ இந்த ஜென்மத்துல இன்னும் இந்த குடும்பத்துக்கு வாரிசே வரல. இப்போ இந்த குருவி கூட்ட கலைச்சி ஏண்டா 7 ஜென்மத்துக்கு பாவத்தை தேடிக்கிறேன்? நீங்களும் உங்க 10 வசதி தனமும் அரச மரத்தை சுத்திட்டு அடிவைத்தை தொட்டு பாக்குற ஜெனரேஷன். அது தப்பு இல்லப்பா, அது ஒரு நம்பிக்கை. ஆனா உங்க ஜெனரேஷன் அடிவயத்தை தொட்டு பார்த்து பயந்து கயத்துல தொங்க அரச மரத்தை தேடி ஓடுற ஜெனரேஷன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப தயாரா இல்ல. அதை தூக்கி வெளியே போடத்தான் போறேன். நிறுத்துற. அப்படின்னா அதை ஏன் கண்ணு முன்னாடி செய்யாத. நான் இப்பவே புறப்பட்டு போயிடுறேன். பெத்த புள்ள அப்பம் பச்ச கேட்கலன்னா இருக்கவே இருக்கு ரிஷிகேசமோ ராமேஸ்வரமோ. என்ன மாமா இதெல்லாம்? ஒரு சின்ன குருவி கூட்டுக்காக நீங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே. அவனுக்கு இது ஒரு சின்ன குருவி கூட இருக்கலாமா? ஆனா எனக்கு இதுதான் நம்பிக்கையோட சின்னம். வழி வழியா பரம்பரை பரம்பரையா நாங்க சில பழக்க வழக்கங்களை கையாண்டுகிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தோணுது. குருவி கூட்ட கலக்கிறது நிறமாத கர்ப்பிணிய வயத்துல எட்டி உதைச்சு அபார்ஷம் பண்ணதுக்கு சமம். அப்பா டாய், உறுதியா சொல்றேன்டா, அடுத்த வருஷம் என் பேரனை நான் தங்க தாம்பாளத்துல சுமக்கத்தான் போறேன். டாய், ஜோசியர் சொல்லிட்டாரா, அடுத்த வருஷம் எனக்கு நிச்சயமா பேரன் உண்டுற. மாமாவுக்கோ பேரன் வேணும், நியாயமான கோரிக்கை. எனக்கோ குழந்தை பிறக்காது, அதுதான் உண்மையான நிலை. என்ன செய்யறது? இப்ப குழம்பு ஊத்துறது. என்ன சாப்பிடுறீங்க நீங்க? நல்லா பசி சாப்பிடுங்க, ஜீரணமாகாது. கொறிக்கிறீங்களே என்னங்க? கர்ப்பப்பை இல்லாம குழந்தை பிறக்குமா? சாப்பிடாம வயிறு ரொம்பமா? அந்த மாதிரி இருக்கு நீ கேக்குற கேள்வி. எங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் நீ பண்ணி போறியா? அது இந்த பாருங்க, உங்களுக்கு பிடிக்குமே சேப்பங்கிழங்கு பொரியல், புடலங்காய் கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சாப்பிடாம மறந்துட்டீங்க. கொஞ்ச நாள் போனா என்னையே மறந்துட்டு போறீங்க. ஆமா, எதுக்கு இந்த பீடிகை? விவாகரத்துக்கு முக்கியமா என்ன வேணும்? கொண்டாட்டி வேணும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இத பாருங்க, நான் வெளிப்படையாக சொல்றேன். நீங்க என்ன விவாகரத்து பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் கர்ப்பப்பை இருக்கிற பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி. குழந்தையும் பெற்றுக்கங்க. ஓகே. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லன்னா மாசத்துக்கு ஒரு தடவையோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ, அதுவும் நான் அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு.
இந்த மாதிரி ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டிருந்து நான் ஆண்மை இழந்திருந்தா நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிருப்பியா? தட்டுல சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, என்கிட்ட என்ன கேள்வி? உட்கார்ந்து சாப்பிடுங்க. தயிர் ஊத்துட்டுமா? சாதம் போட்டுமா? தட்டை பார்த்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி மழை மழன்னு பரிமாறிட்டு சீக்கிரமா ரூமுக்கு வந்து காணா மூணா கொடுப்பியா? என்னது காணா மூணா? என்னடா அது காணாமூனா? அது கண்ணான முதல் குழந்தை அதைத்தான் குருன்னு கேட்டுட்டு இருக்கல. அப்படியா? கேட்கறது நியாயம் தானம்மா. ஏன்னா கூட ஒரு காணாமூனா கொடுமா. ஆமாங்க, எனக்கு கூட காணாமூனா போகணும். கடலை பருப்பும் முந்திரி பருப்பும். என்னங்க எல்லாரும் காணாமனா கேக்குறாங்களே, கொடுக்கணுமா? பேர மாத்திக்கலாம். பாத்தியாமா பாத்தியா கண்ணுக்குட்டி எப்படி இருக்குது பாத்தியா? நல்லா இருக்குப்பா. தீமக்கால கணக்காகுது இல்ல? தீமக்காளையோட ஜீவனுவை நம்ம பசுவுக்கு ஊசி மூலமா போட்டு அப்படி பிறந்த கண்ணுக்குட்டி. காளையும் பசுவும் சந்திக்காமலே இது பிறந்திருக்கா? ரெண்டும் ஒண்ணு பாத்துக்கிட்டுங்கிற தேவையா இல்லம்மா. இத்த எவனாவது மறுத்தான்னா அவனை என்கிட்ட அனுப்புங்க. அவனை இந்த கண்ணுக்குட்டியாலேயே முகத்திலே உதவி சொல்றேன். காஷ்மீர்ல இருக்கிற காளைக்கும் கன்னியாகுமரியில இருக்கிற பசுவுக்கு ஊசி மூலமா கண்ணுக்குட்டி கொடுக்க முடியும் எங்க பாக்கார அடிச்சு சொல்றான். இது மாட்டுக்கே முடியும்னா மனுஷங்களுக்கு ஏன் முடியாது? ஏன் முடியாது? யார் முடியாதுன்னு சொன்னா? இந்த முறையில மேல்நாட்டுல நிறைய குழந்தைங்க பிறக்குது. உண்மையிலேயே டாக்டர்? அப்படின்னா இது வரைக்கும் இதை யாரும் ஏன் இந்த நாட்டுல முயற்சி பண்ணல? அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதுமா. கலாச்சாரம் பண்பாடு இதுலயே ஊறி போனது நம்ம நாடு. கணவனுக்கு ஒரு முடி நரைச்சு போச்சுங்கிறதுக்காக டைவோர்ஸ் பண்ற அந்த நாட்டுல இருக்கிற பழக்க வழக்கங்கள், கணவன் இறந்துட்டான உடனே தன் முடியே இழந்துக்கிற பெண்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு எப்படி ஒத்து வரும்? ஊசி மூலமா குழந்தை பிறக்கிற முறை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்சிமினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு படிச்ச பொண்ணு நீயே கேக்குறியே. இது அங்க குப்பை கூட்டுறவங்க கூட சர்வசாதாரணமா தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர். இப்போ இதே முறையில ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. தன்னுடைய ஜீவ அணுவை கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை சொல்லு. சரி. அதே மாதிரி குழந்தைய சுமக்க வசதி படைச்ச, ஐ மீன் கர்ப்பப்பையுள்ள பொண்ணா சொல்லு. ரெண்டு பேரும் சந்திக்காம, ரெண்டு பேருக்குள்ள உடல் உறவு ஏற்படாம ஊசி மூலமா குழந்தை பிறக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உண்மையாவா டாக்டர்? டாக்டர் உங்களால முடியுமா? இந்த துறையில மேல்நாட்டுல 4 வருஷம் படிச்சு ட்ரைனிங் எடுத்து 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ண என்னால டெஃபினட்டா முடியும். பட் இது உனக்கு ஒத்து வராது. ஏன் டாக்டர்? ஜீவ அணுவை கொடுக்கறதுக்கு உன் புருஷன் சம்மதிக்கலாம். ஆனா அதை தன்னுடைய கர்ப்பப்பையில தாங்கிக்கிறதுக்கு இந்த நாட்டுல உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான். அப்படி ஒரு பெண்ணு ஒருவேளை கிடைச்சிட்டான்னா? கிடைச்சிட்டா அவ மூலமா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச்.